நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, குரு எனும்போது, குரு உச்சம் எனும்போது, குரு தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு காலப்புருஷ தத்துவத்தின்படி குரு தான் ஃபினான்ஸ் இன்சார்ஜ். சனி என்பது தொழில்காரகன் அப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? குரு தான் ஃபினான்ஸை தரக்கூடியவர். அந்த ஃபைனான்ஸை தரக்கூடியவர் உச்சம் பெறும்போது உங்களுக்கு பணவரவு என்பது வருகிறது. அடுத்ததாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு வருது. நிறைய அதிர்ஷ்டம். அடுத்து எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஒரு அதிர்ஷ்டம். ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா கூட அந்த வீடியோ ஓடுறது கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஒரு படம் எடுத்தால் கூட அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். எதாக இருந்தாலும் சரி, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் எந்த தொழிலும் கிடையாது. அந்த அதிர்ஷ்டம், ஒரு கடை வச்சுட்டேன் சார், கடை ஓடணும், கஸ்டமர் வரணும், அப்போ அது ஒரு அதிர்ஷ்டம். அந்த இடம் ஒரு அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன? அந்த அதிர்ஷ்டம் வந்து குரு பகவான் பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை பார்க்குற ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி கோல்டில் பணம் போட்டிருப்பேன் சார், காலைல போட்டு சாயந்தரம் எடுப்போம் போன்ற விஷயங்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி தான் அவங்க வேலை. கருவு மேலே போச்சுன்னா காசு, கருவு கீழே போச்சுன்னா வறுமை. ஸோ அப்போ கருவு மேலே போகுமா போகாதா? குரு பகவான் தருகின்ற யோகத்தாலே கிடைக்கும்.